தமிழ்நாடு முழுவதும் 3302 தேர்வு மையங்களில் +1 பொதுத் தேர்வை மாணவ மாணவிகள் எழுதவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் +1 வகுப்புக்கான பொதுத் தேர்வு நாளை திங்கட்கிழமை தொடங்க உள்ளது. இந்த தேர்வை தமிழ்நாட்டில் உள்ள 7534 பள்ளிகளில் இருந்து 3,89,736 மாணவர்களும் 4,30,471 மாணவிகளும் என மொத்தம் 8,20,207 பேர் என எழுதவுள்ளனர். இது தவிர தனித் தேர்வர்களாக 5000 பேரும் சிறைவாசிகளாக 187 பேரும் தேர்வு எழுதுகின்றனர். இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் 3302 தேர்வு மையங்களில் +1 பொதுத் தேர்வை மாணவ மாணவிகள் எழுதவுள்ளனர். தேர்வில் முறைகேடுகளை தடுக்க 3200 பறக்கும் படைகளும் தேர்வு பணிகளில் 46,700 தேர்வறை கண்காணிப்பாளர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் நாளை தொடங்கும் தேர்வு வருகிற 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்கிய சரக்கு கப்பல் நீரில் முழுமையாக மூழ்கியதாக ஏமன் அரசு தகவல் தெரிவித்துள்ளது. செங்கடலில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் ஏமனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் நாட்டுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி ஏடன் வளைகுடா அருகே செங்கடலில் சென்று கொண்டிருந்த ரூபிமெர் என்ற சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணைகளை வீசி தாக்கினர். இதில் கப்பல் பலத்த சேதமடைந்தது. தாக்குதலை தொடர்ந்து மாலுமிகள் அனைவரும் மீட்கப்பட்ட நிலையில் கப்பல் அதே பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் தாக்குதலுக்குள்ளான கப்பல் நேற்று கடலில் முழுமையாக மூழ்கியதாக ஏமன் அரசு தகவல் தெரிவித்துள்ளது. குளித்தலை அருகே காணாமல் போன எலக்ட்ரிஷியன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் அதவத்தூர் கீழ தெருவை சேர்ந்த ரவி என்பவர் எலக்ட்ரிஷியன் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு குளித்தலை அருகே உள்ள காவல்காரன்பட்டிக்கு எலக்ட்ரிஷியன் வேலைக்கு செல்வதாக மனைவியிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து ரவியின் மனைவி லலிதா கணவர் குறித்து புகார் அளித்ததன் பேரில் தோகமலை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஆர்டிமலை அருகே உள்ள சாலையோரத்தில் அவர் இருசக்கர வாகனத்துடன் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். தகவலறிந்து வந்த குடும்பத்தினர் ரவியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி ரவியை கொலை செய்தவர்களை கைது செய்ய வேண்டுமென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரவியின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டனர். மேலும் காணாமல் போனவர் அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக சார்பில் தஞ்சை தனியார் திருமண மண்டபத்தில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தஞ்சை தனியார் திருமண மண்டபத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கை குழுவினர் சார்பாக மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் TKS இளங்கோவன் உட்பட பல திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட மக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதனை மனுவாக பெற்றுக்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய TKS இளங்கோவன், இந்தியாவில் முதலில் தோன்றிய மாநில கட்சி திமுக தான் என்றும் திமுக போல் எந்த கட்சியும் இவ்வளவு காலம் வாழ்ந்ததில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலை பொறுத்தவரை மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன என்பதுதான் முக்கியமான ஒன்று. GST வரி விதிப்பு முறை வந்த பிறகு மாநில அரசுக்கான நிதியை ஒன்றிய அரசு தங்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு அதிக பங்களிப்பையும் தங்கள் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு குறைவான பங்களிப்பையும் வழங்கி வருகிறார்கள். இது வளர்ந்து வரும் மாநிலங்களுக்கு செய்ய இழைக்கப்படும் துரோகமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே GST வரி விதிப்பு முறையில் சரியான திருத்தங்களை, மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். முடிந்தால் GSTயையே ரத்து செய்துவிட்டு முன்னாலே போல விற்பனை வரி, வருமான வரி என்று இரண்டாக பிரித்து வருமான வரியை அவர்களுக்குரியது, விற்பனை வரி மாநிலத்துக்குரியது என்ற நிலையிலே கொண்டு வர வேண்டும் என்று கூட நாங்கள் கோரிக்கை வைப்போம். அவர்களுடைய ஒற்றை கோரிக்கை அவர்களுடைய பணத்தை யாரோ ஏமாற்றி விட்டார் என்பது. இது உடனடியாக அந்த மனுக்களை முதலமைச்சரிடம் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு. வைத்தியநாதபுரம் சுடலைமாடசாமி கோவிலில் படையலுக்காக வைத்திருந்த மதுவை குடித்த தொழிலாளி பலியான நிலையில் மற்றொருவர் கவலைக்கிடமாக உள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வைத்தியநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு சுடலைமாடசாமி கோவிலில் திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது.
இவ்விழாவின் போது சுவாமிக்கு படையல் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் படையலில் உணவுடன் சேர்த்து மது பாட்டில்களும் வைக்கப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து பூஜைகள் முடிந்ததும் படையலில் வைக்கப்பட்ட மதுவை பூசாரி சிலரிடம் கொடுத்துள்ளார். அதனை வைத்தியநாதபுரம் கூலி தொழிலாளி செல்வகுமார் மற்றும் வடலிவிளை அருள் அருந்தியுள்ளனர். இந்நிலையில் மதுவை குடித்த செல்வகுமார் உயிரிழந்துள்ளார். மேலும் அருள் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து செல்வகுமார் உடலானது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே தனியார் பள்ளிக்குள் புகுந்து பள்ளி மாணவரை மர்ம நபர்கள் அரிவாளால் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரை அடுத்த மணவாள நகர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி விடும் நேரத்தில் பள்ளிக்குள் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் ஜல்லிமேடு அண்ணாநகரி பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் பார்த்திபனை கத்தியால் கை மற்றும் தலையில் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதை பார்த்த பள்ளியில் பணிபுரியும் பெண் ஊழியர் கூச்சலிட்டு அதனை தடுக்க முயன்றுள்ளார். இதனால் அந்த மர்ம நபர்கள் அவரையும் தாக்கியுள்ளனர். பின்னர் ஆட்கள் வருவதை பார்த்தவுடன் இருசக்கர வாகனத்தில் தப்பியுள்ளனர். இதையடுத்து மாணவரையும் பெண் ஊழியரையும் பள்ளி நிர்வாகத்தினர் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 71வது பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் எம்பி கனிமொழி பாஜகவை குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் ஆப்ரஹாம் பண்டிதர் சாலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் விழா, தமிழக அரசின் 3 ஆண்டுகால சாதனை, பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் ஆகியவை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் நிதி கொடுக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் மத்திய அரசு உள்ளது என்றும், தமிழ்நாட்டு மக்களை பற்றி பிரதமர் கவலைப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், திராவிட மண்ணில் மத அரசியலுக்கு இடமில்லை என்றும், வருகிற நாடாளுமன்ற தேர்தல் பூஜ்ஜியத்தை காட்டி துரத்தக்கூடிய தேர்தலாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். எதிரி நாடு படை வருவது போல எதிரி நாடு உள்ள வரும் பொழுது தெரியல, நாங்க எல்லையில நாடு காணா போய்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல, அதெல்லாம் ஏற்றுக்கவும் மாட்டாங்க, உண்மையை ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆனால் நம்முடைய விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ட்ரோன்ல கண்ணீர் புகை, இதெல்லாம் அவங்களுடைய புதிய கண்டுபிடிப்பு. இதுக்குதான் டெக்னாலஜி அவங்களுக்கு. ட்ரோன்ல கண்ணீர் புகை, அதை தாண்டி இரும்பு கம்பி, முள்ளு, இரும்பு முட்கள், இதையெல்லாம் வீசி எறிந்த அந்த வழியிலே அவர்கள் வந்துவிடக்கூடாது, அந்த டிராக்டர் அதை தாண்டி வந்துடக்கூடாதுன்னு அதனுடைய கோர முகத்தை காட்டிக் கொண்டிருப்பதுதான் பாஜக. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.